பக்தினா என்ன? ஒருத்தங்க அதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இத பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்திரும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க நம்பிக்கைக்காக நீங்க எந்த அளவுக்கு போவீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த கேள்விக்கு தன்னோட வாழ்க்கை, உடல், அடையாளம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பதில் சொன்ன ஒரு பெண்ணோட நம்ப முடியாத கதை. நம்ம கதையோட ஹீரோயின் புனிதவதியார். காரைக்கால்ல ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்துல ரொம்ப மரியாதையா ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா அந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னால ஒரு பெரிய தெய்வீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. புனிதவதியார் காரைக்கால்ல ஒரு பெரிய பணக்கார வணிகரோட பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ஒரு தீராத பக்தி. பரமதத்தன்னு இன்னொரு பெரிய வணிகருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு குறையும் இல்லாம ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாங்க. வெளியில இருந்து பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டா தெரியுது. ஆனா சாதாரணமா தெரியுற ரெண்டு மாம்பழம் அவங்க வாழ்க்கையோட போக்கே தலைகீழா மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. ஆமாங்க, எல்லாமே ஆரம்பிச்சது அந்த 2 மாம்பழத்துல தான். ரொம்ப சாதாரணமா நடந்த ஒரு வீட்டு விஷயம் புனிதவதியாரோட வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு பெரிய அற்புதமா மாறுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, புனிதவதியாரோட கணவர் வீட்டுக்கு 2 மாம்பழத்தை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ பசியோட ஒரு சிவனடியார் வர்றாரு. புனிதவதியாரும் யோசிக்காம அதுல ஒரு பழத்தை அவருக்கு கொடுத்துடுறாங்க. மதியானம் சாப்பிட வர்ற கணவர் மீதி இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொரு பழம் எங்க அப்படின்னு கேக்குறாரு. புனிதவதியாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா சிவனை வேண்டிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், அடுத்த நிமிஷம் அவங்க கையில ஒரு மாம்பழம் தோணுது. இத நம்பாத கணவர், சரி அப்போ இன்னொன்னு கொண்டு வா அன்னு சொல்ல, அதுவும் தோன்றி அவர் கையில பட்டதும் காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. இந்த அற்புதம் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அற்புதம் நடந்தா ஒரு கணவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோவப்படுவாரா, ஆச்சரியப்படுவாரா? ஆனா பரமதத்தன் செஞ்சது இந்த கதையோட பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பரமதத்தன் கோவப்படல, சந்தேகமும் படல. ஆனா பயந்துட்டாரு. தான் கூட வாழறது ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஒரு தெய்வம்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு தெய்வத்து கூட கணவனா வாழ்றது மகா பாவம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பயம் அவரை முழுசா ஆட்டி படைச்சது. வியாபாரம் பண்ண போறேன்னு ஒரு சாக்கு சொல்லி புனிதவதியார விட்டுட்டு நிரந்தரமா போயிடுறாரு. எங்கேயோ பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையே ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா பாருங்க, அவரால புனிதவதியார மறக்கவே முடியல. தனக்கு பிறந்த மகளுக்கு அவர் தெய்வமா நினைச்ச அந்த முதல் மனைவியோட பேரான புனிதவதினே பேர் வைக்கிறாரு. பல வருஷங்கள் கழிச்சு புனிதவதியாரோட சொந்தக்காரங்க எப்படியோ பரமதத்தனை கண்டுபிடிச்சு 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு புனிதவதியார கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க அவங்க எதிர்பார்த்தது நடக்கவே இல்ல. புனிதவதியார பார்த்ததும் பரமதத்தன் தன்னோட புது மனைவி குழந்தையோட சேர்ந்து அவங்க கால்ல தடால்னு விழுந்து வணங்குறாரு. எல்லார் முன்னாடியும் சொல்றாரு, இவங்க ஏன் மனைவி இல்ல, நான் வணங்குற தெய்வம்னு. கணவனே தன்னை தெய்வமா பார்த்து ஒதுக்கி வச்ச அந்த நொடியில புனிதவதியார் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவு அவங்களோட உருவத்தையும் அவங்களோட விதியையும் மொத்தமா மாத்திடுச்சு. கணவனால் நிராகரிக்கப்பட்ட அந்த நிமிஷம் புனிதவதியார் ஒரு முடிவுக்கு வராங்க. சிவனிடம் கேக்குறாங்க, இறைவா, என் கணவனுக்காகவே இருந்த இந்த அழகான உடல் இனிமே எனக்கு எதுக்கு? இந்த சதையையும் தோலையும் எடுத்துக்கோ, எனக்கு நீ எப்பவும் பார்க்க விரும்புற அந்த பேய் வடிவத்தை குடுன்னு வேண்டிக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க கேட்டது ஒரு எலும்புருவத்தை. சிவனும் அவங்க வேண்டுதலை உடனே ஏத்துக்கிட்டாரு. அடுத்த நொடி அவங்களோட அழகான உடல், சதை எல்லாம் மறைஞ்சு அவங்க ஒரு எலும்பு கூடா மாறுறாங்க. இது வெறும் உடம்புல நடந்த மாற்றம் இல்ல, உலக பந்தங்கள், கடமைகள், உறவுகள்னு எல்லாத்தையும் உதறிட்டு அவங்க முழுசா விடுதலை அடைஞ்ச தருணம் அது. இந்த மாற்றம் எந்த அளவுக்கு முழுமையானதுன்னு பாருங்களேன். புனிதவதின்ற ஒரு இலட்சிய மனைவியோட உடல் அழகு காரைக்கால் அம்மையாரோட எலும்புருவமா மாறுது. உலக கடமைகள் எல்லாம் தெய்வீக நோக்கமா மாறுது. ஒரு கணவருக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை இனி சிவபெருமானுக்கு மட்டுமே அர்ப்பணம். சொல்லப்போனா இதுதான் அவங்களோட உண்மையான விடுதலையோட ஆரம்பம். இந்த உருமாற்றத்துக்கு பிறகுதான் காரைக்கால் அம்மையார் என்ற பேர்ல சிவபெருமானோட மிக முக்கியமான பக்தர்கள்ல ஒருத்தரா அவங்க தன்னோட புனித பயணத்தை தொடங்குறாங்க. இதுதான் அவங்க கதையோட உண்மையான முக்கியமான அத்தியாயம். அந்த எலும்புருவத்தோட அவங்க நேரா கைலாய மலைக்கு போறாங்க. அந்த மலை அவ்ளோ புனிதமானது, அதுல கால் வைக்க கூடாதுன்னு நினைச்சு தலையாலேயே நடந்து மலையேறாங்க. இந்த தீவிரமான பக்தியை பார்த்து தேவர்களே மிரண்டு போயிட்டாங்க. அம்மையார பார்த்த சிவன் அவரை தடுக்கல, அதுக்கு பதிலா அன்போடு எழுந்து நின்னு அம்மையே வருகன்னு வரவேற்கிறாரு. அம்மான் அந்த கடவுளை கூப்பிட்டது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை. சிவனே நேர்ல வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டா நாம என்ன கேட்போம்? செல்வம், அதிகாரம், இல்ல முக்தி. ஆனா அம்மையார் இதையெல்லாம் கேட்கல. அவங்க கேட்ட ஒரே வரம், எனக்கு எப்பவும் குறையாத தூய்மையான நித்தியமான பக்தி மட்டும் போதும் அப்படின்னு தான்.
அதோட சேர்த்து அவங்க கேட்ட இன்னொரு வரம் இன்னும் ஆச்சரியமானது. இறைவா, நீ உன்னோட பிரபஞ்ச நடனத்தை ஆடும்போது நான் உன் கால் கிட்ட இருந்து எப்பவுமே உன் புகழ பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்து திருவாலங்காட்டுக்கு போய் தன்னோட நடனத்தை பார்க்க சொல்றாரு. இன்னைக்கும் சிவன் ஆடும்போது அம்மையாரோட பாட்டு அங்க ஒலிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. காரைக்கால் அம்மையாரோட கதை வெறும் ஒரு புராண கதை கிடையாது. வெளித்தோற்றத்துக்கும் உடல் அழகுக்கும் நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்துல உண்மையான அழகு எதுன்னு ஒரு பெரிய கேள்வி அந்த கதை நமக்கு முன்னாடி வைக்குது. ஒரு பெண்ணோட அடையாளம் அவளோட உடம்புலையா, இல்ல அவளோட ஆன்மாவோட உறுதியில இருக்கா? பக்திங்கிறது வெளி அடையாளங்கள் எல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ள முழுசா சரணடைறது தானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காரைக்கால் அம்மையாரோட அந்த எலும்புருவம் இன்னைக்கு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு.